ஒரு தூதன் கதவை திறந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருபோதும் முடியாததாக தோன்றும் சூழ்நிலையில் இருந்திருக்கிறீர்களா? சகோதரி நான்சி சொல்கிறார்கள், அப்படியானால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் அப்போஸ்தலர்களோடு நீங்கள் உங்களை தொடர்புபடுத்திக் கொள்ளலாம். அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக கைது செய்யப்பட்டு கட்டுண்டு சிறையில் போடப்பட்டார்கள். தப்பிக்க வழி இல்லை போல தோன்றியது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, அந்த இரவில் கர்த்தருடைய ஒரு தூதன் சிறையின் கதவுகளை திறந்து அவர்கள் வெளியில் கொண்டு வந்தான். அந்த தூதன் அப்போஸ்தலர்களிடம், நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்களை மீட்பது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அதை போலவே தேவன் உங்களுக்காகவும் தம் காலத்தின்படி செய்வார். நாம் எப்போது ஒரு கடினமான சூழ்நிலையில் அடைக்கப்பட்டதாக உணர்கிறோமோ அப்போது நீங்கள், கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை உடனே மீட்பது உமக்கு சித்தமெனில் அதை செய்வதற்கு நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிவேன். ஆனால் நீர் அதை செய்யவில்லை என்றாலும் அது என் உடனடி சுகத்தை காட்டிலும் மிகப்பெரிய உமது திட்டங்களுக்காகவே என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எதையும் மீட்க வல்லவர் நீர் என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எந்த நிலையிலும் உமது வல்லமையை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் சுகத்தை விட உமது சித்தத்திற்கே நாங்கள் ஒப்பு கொடுக்க உதவும். உமது வார்த்தையை தைரியமாக சாட்சி கொடுக்க எங்களுக்கு உதவும். கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் உம்மில் சமாதானமாய் வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 18 ஏப்ரல் 2024 நான்சி டிமாஸ் வால்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.